ஹலோ வியூவர்ஸ், நான் கேட்காமலே அன்பை கொடுக்குற உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்குறபடி பேச்சை கொடுத்துட்டு போக வந்திருக்குது நான் உங்கள் டேனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? எங்கே ஹாப்பியாக இருக்காது, நீ வேற காண்டு ஏற்றாதுன்னீங்கன்னா நம்ம டேனிஸ் கப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கண்டிப்பாக உங்களை ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் கிரிக்கெட்னா எல்லாருக்கும் ஹாப்பி தானே. அதுலேயும் வேர்ல்டு கப்பு கொண்டாட்டம் தான். அதில் நம்ம இந்தியன் டீம் ஜெயித்த வேர்ல்டு கப் மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக திருவிழாவாக தானே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் டீமோட வேர்ல்ட் கப் டைம்ஸை வெறுமன டீமோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்காம நமக்கு அது என்ன மாதிரிலாம் ஸ்வீட் மெமரிஸை கொடுத்துச்சு, கிரிக்கெட்டை நியூஸ் பேப்பரில் பார்த்தது, ரேடியோவில் கேட்டது, ஷோரூம் வாசலில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்த்ததுன்னு செம்ம மெமரிஸை எப்படி கிரிக்கெட் நம்ம வாழ்க்கையில் ஓவர் த இயர்ஸ் எவால்வ் ஆகி பின்னி படைஞ்சு தவிர்க்க முடியாத ஒரு இதாக இருக்குங்கிறத நம்மளாம் டீ கடையில் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கோட கடைசி வரைக்கும் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, சேர்ந்து அரட்டை அடிக்கலாம். இந்தியா வேர்ல்ட் கப் இந்த காதல் கதையை தொடங்கி வச்சதே 1983 வேர்ல்ட் கப் தான். ஏன் அப்போ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் கிரிக்கெட் இல்லையான்னு கேட்டால் இருந்தது. ஆனால் இருந்ததா அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸை கேட்குற அளவுக்கு தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்தியன் டீம் இந்த 1983 வேர்ல்ட் கப்புக்கு லண்டன் போகும்போது யாருமே நம்பலை. நீங்கள்லாம் எதுக்கு போகிறீங்க, சும்மா டூர் மாதிரி தான் போகிறீங்க, உங்களாலாம் கண்டிப்பாக முடியாதுன்னு பத்திரிகையில் அது இதுன்னு எழுதிட்டு இருந்தாங்க. இந்த அத்தனை சினாரியோஸும் 83 மூவியில் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதா நம்ம வாழ்க்கைக்கு பாடும். யார் வேணால் உன்னை நம்பட்டும், நம்பாமல் போட்டோம், நீ நினச்சா நீ உன்னை நம்பினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு நமக்கு காமிச்சு கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு மேட்சாக டீம் எஃபர்ட்டை போட்டு செமிஃபைனல்ஸ் வரையும் வந்தாங்க. சரி, ஏதோ லக்கில் செமிஃபைனல்ஸ் வந்துட்டீங்க, ஃபைனல்ஸில் வெஸ்ட் இண்டீஸு, அதெல்லாம் உங்களால் முடியுமா, அவங்க தகுதிக்கு மீறி ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாங்க. அப்பையும் ஆமாம், தகுதிக்கு மீறி தான் ஆசைப்படுறோம், ஆனால் எது எங்கள் தகுதின்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் தான்டா, நீங்களாம் இல்லைன்னு அவங்க மூஞ்சியெல்லாம் கரிய பூசுகிற மாதிரி லார்ட்ஸில் வச்சு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஜியான் டீமை அடித்து துவைச்சாங்க. நம்ம சீக்கா பிளேயராக இருந்த அந்த டீம் அவரோட பாணியிலேயே தில்லுக்கு துட்டு நாடி கபில் தேவ் கையால் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சாங்க. ஏன் இது அத்தியாயம்னா, இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் நிறைய பேர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. அண்ட் அப்போ இருந்த பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ்லாம் கடந்து மக்கள்கிட்ட நம்மளாம் ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த வேர்ல்ட் கப் கொடுத்துச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ 1983 வேர்ல்ட் கப் இஸ் எபிக் தான் அன்டவுட்டட்லி. இந்த காலகட்டத்தில் தான் நியூஸ் பேப்பரில் கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் தொடங்குச்சு. நாள் மேட்சை அடுத்த நாள் காலையில் வர நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சுக்கிற அந்த சுவாரஸ்யம் அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். தென் ரேடியோவில் மேட்சை கேட்டு கற்பனை காட்சிகளில் கண்களை நவுத்தி கேமை ரசித்து கேட்டாங்க. அப்புறம் 1990s to 2000 இந்த காலகட்டத்தில் பெருசாக இந்தியன் டீம் வேர்ல்ட் கப்லாம் ஜெயிக்கல. ஆனால் அந்த லெஜண்ட் சச்சின், ஷேவாக், டிராவிட், அனில் கும்ப்ளேன்னு இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட அபரிவிதமான டேலண்டால் பல கோடி மக்களோட மனசை ஜெயித்தாங்க. அதுலேயும் சச்சின்லாம் அவுட்டானா அவ்வளோதான், மேட்சே முடிஞ்சுது, டிவி ஆஃப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பார்த்தது. வசந்தன் கோ வாசலில் சைக்கிளை நிப்பாட்டிட்டு மணிக்கணக்காக நின்று மேட்சை பார்த்ததுன்னு நம்ம அப்பா சித்தப்பாலாம் சொல்லும்போது அவங்க முகத்தில் வர புன்னகையே 1000 கதைகளை நமக்கு உணர்த்தும். உண்மையிலே ஜெயிக்கும் போது கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை, ஜெயிக்காத போதும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம கிரிக்கெட்டை கொண்டாடி இருக்காங்க நம்ம நாட்டில். உள்ளபடியே இந்த காலகட்டம் எவர்கிரீன் டைம் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொன்னால் தப்பே இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே 2Kக்குள்ளே போனோன்னா பிற்காலத்தில் தோனி, யுவராஜ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கப்பை தூக்குறதுக்கு வெத்த நாம் போட்டது அப்படிங்கிற மாதிரி தாதா த கங்குலின்னு ஒரு கேப்டன் வரான். அது வரைக்கும் இந்தியன் டீம் பிளேயர்ஸ்னால் சாதுவானவங்க அப்படிங்கிறதெல்லாம் அடித்து ஒட்டச்சு அக்ரஷனுங்கிற புது பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். மற்ற நேஷன் பிளேயர்ஸ்லாம் பயப்படுற அளவுக்கு பேயாட்டம் ஆடுறான். மக்களும் கிரிக்கெட் பிளேயர்ஸை தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வச்சு கொண்டாட இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தான் T20 வேர்ல்ட் கப் வருது. 20 ஓவரில் கேம் என்ன பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியன் டீமில் ஒதுங்கிட்டாங்க. மகேந்திர சிங் தோனி அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பிங் கேப்டன் இப்போ தான் நம்ம சீனுக்குள்ளே வராரு. மற்ற டீம்லலாம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட போக இந்தியன் டீம் வெறும் யங் பிளேயர்ஸோட வேர்ல்ட் கப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஃபார்மெட் புதுசுங்கிறதுனால யாருக்குமே பெருசாக பிளான்ஸ் ஒன்றும் புரியல. ஆனால் கேப்டன் கூல் கீப்ஸ் திங்ஸ் ஸோ சிம்பிள்னு பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இந்தியன் டீம் எங்களோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் நாங்கள் ஆடுவோம்னு சொல்லிட்டு பெல்ஸாக ஒழட்டிக்காமல் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்மெட்டுக்கும் தகுந்த மாதிரி அழகாக ஆடி ஒவ்வொரு மேட்சாக ஜெயித்தாங்க. அதுலேயும் பாகிஸ்தானை போல்ட் அவுட் முறையில் ஜெயித்தது யுவராஜ் சிங்கோட 6 கன்சிக்யூட்டிவ் சிக்ஸஸ்,
ஸ்ரீகாந்த் கேட்சை பிடிச்சி மேட்சை ஜெயிச்சது, பசுமர தானியாக நம்ம மனசில் பதிய வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மெமரிஸோட கப்பையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க யங் டீம். இது வெறுமனை வின்னு மட்டும் இல்லை, T20ங்கிற ஒரு கமர்ஷியல் கொண்டாட்டத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து பிற்காலத்தில் IPL மாதிரி ஒரு கொண்டாட்ட திருவிழாவை அடி போட்ட ஒரு வேர்ல்ட் கப். இந்த காலகட்டத்தில் தான் தங்களுக்கு பிடிச்ச மேட்சை திருப்பி திருப்பி பார்த்துக்கிற மாதிரி ஹைலைட்ஸுங்கிற கான்செப்ட் வருது. சின்ன வயசில் எக்ஸாம் டைமில் ஹைலைட்ஸ் பார்த்தது, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு சேர்ந்து டிவியில் ஒன்றா சேர்ந்து மேட்ச் பார்த்தது, 4 அடிக்கும்போது 6 அடிக்கும் போதெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மொமெண்ட்ஸ்லாம் உள்ளபடியே செம்மதான்ப்பா. சொல்லும்போதே உள்ளடிக்கிற 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஹோம் க்ரௌட் முன்னாடி ஆடணும். சச்சின், சேவாக் மாதிரி லெஜண்ட்ஸோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பு. அந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு 28 வருஷம் ஆச்சுங்கிற இப்படி இம்மன்ஸ் ப்ரெஷரோட இந்தியன் டீம் வேர்ல்ட் கப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம கேப்டன் கூட தான் எல்லாத்தையும் சிம்பிளாக வச்சுக்குவார். ஸோ இந்த எந்த விஷயத்தையும் காதலே வாங்கிக்கல, ப்ரெஷர் எடுத்துக்கவே இல்லை, காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கல. ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு ஹீரோஸுன்னு டீமாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாங்க. அண்ட் 2011 வேர்ல்ட் கப்புன்னு சொல்லும்போது யுவராஜ் சிங்னு ஒரு பிளேயரை சொல்லாமல் சத்தியமாக என்னால் கடந்து போக முடியல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டைமில் யுவராஜ் சிவியராக கேன்சரில் அஃபெக்ட் ஆனார். இன்ஃபேக்ட் ஃபைனலுக்கு முதல் டே கூட பிளட் வாமிட் எடுத்தாருலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் ஃபுல் கமிட்மெண்ட்டோட உடம்பு மனசை கட்டுப்படுத்தலை, மனசு தான் உடம்பு கட்டுப்படுத்துது. ஏன் நாட்டுக்காக நான் விளையாடுவேன், கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற அந்த கமிட்மெண்ட்டோட தலைவர் ஆன ஆட்டம்லாம் வேறு லெவல். சத்தியமாக யுவராஜ் டிசர்வ் மோர் தென் வி செலிப்ரேட்டுங்க. அண்ட் ஃபைனலில் தோனி 6 அடித்து முடித்தது, தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைலுன்னு இந்த குரல்லாம் அந்த சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது காதில். அண்ட் மற்ற எல்லா வேர்ல்ட் கப்பையும் விட அக்கா தம்பியா, அண்ணன் தம்பியா, தங்கச்சி, அம்மா அப்பான்னு இப்படி ஃபேமிலியோட கொண்டாடின வேர்ல்ட் கப் இதுவாக தான் இருக்கும். 1983 வேர்ல்ட் கப் இந்தியன் கிரிக்கெட் டீமை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுன்னா 2011 வேர்ல்ட் கப் சத்தியமாக வேறு லெவலில் கொண்டு போய் விட்டது. அன்டவுட்டட்லி 2011 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல் தான். தென் 2013 தலைவன் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்குங்கிற மாதிரி எப்படியா இந்த மனுஷனால் மட்டும் இப்படி முடியுதுன்னு ஆந்திரோ ICC ட்ராஃபி 3ஐயும் தட்டி தூக்குனார் தோனி. இங்கிலாந்து கண்டிஷனில் டீமாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணது, ரோஹித் சர்மான்னு ஒரு புது ஓப்பனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது, ஃபைனலில் நெயில் பைட்டிங் எண்டை கொடுத்ததுன்னு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் செம்ம ஸ்வீட் மெமரிஸை கொடுத்துட்டு தான் போச்சு. அண்ட் இந்த காலகட்டத்தில் தான் இருந்த இடத்துலேருந்து தான் கிரிக்கெட் பார்க்க முடியும், டிவியில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமை மாதிரி மொபைலில் கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பித்தோம். ATM எனி டைம் மேட்சுங்கிற மாதிரி கேம் பயங்கரமாக டிஜிட்டலைஸ்டாக எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கேம் எவால்வ் ஆச்சு, ஆனால் நம்ம டீமுக்கு எடதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு வேர்ல்ட் கப்லேயும் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடும். இவங்களா இந்தியன் டீமா, இவங்க எப்படி தான்ப்பா செமிஃபைனல் போயிட்டு வாங்க, அதான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக தோற்றுருவாங்கன்னு விமர்சனம் வர அளவுக்கு இது தொடர்கதை ஆகிப்போச்சு. இந்தியன் ஃபேன்ஸும் இப்போ ஜெயிச்சிருவோம் அப்போ ஜெயிச்சிருவோன்னு சமாளிச்சுக்கிட்டு நானும் எவ்வளோ நாள் தாண்டா வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுன்னு மந்தாகினி டைமாக இந்த காலகட்டம் இருந்தது. ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுடா, அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம், வாங்கடா இனி யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம வாட்டத்தை போக்க 2024 T20 வேர்ல்ட் கப், 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்ட் கப்னு தொடர்ந்து ஜெயிச்சு இந்தியன் டீம் செம்ம ஃப்ளோக்கு வந்துட்டாங்க. வளர்ந்து வர ஏஐயில் கேம் இன்னும் எந்த மாதிரிலாம் எவால்வ் ஆக போதோ தெரியல, ஆனால் 100% ஃபன்னுக்கு கேரண்டி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மாதிரி விஷயம் தான் ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து நாமெல்லாம் ஒரு நேஷன் அப்படிங்கிற ஒற்றுமையை நமக்குள்ளே ஏற்படுத்துது. அண்ட் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை எவ்வளோ தான் அடியை கொடுத்தாலும், சாயங்காலம் மேட்ச் வருது விட்ரா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே நிறைய பேருக்கு வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. ஸோ கொண்டாடுவோம் கிரிக்கெட்டை மட்டும் இல்லை, வாழ்க்கையும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்ட் கப்லலாம் எது உங்கள் பர்சனல் ஃபேவரட் அண்ட் எந்த பிளேயர் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். அதுவரையும் உங்ககிட்ட இருந்து பிரியறது இது உங்கள் டேனி. தேங்க்யூ, பாய், லவ் யூ கைஸ்.